செமையாக ஓடுது. இது பாம்பு மாதிரி பிரிண்ட் இருக்குது. பாம்பு இல்லை, அது ட்ராகன் மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி சிங்கிள் கலர் வச்சு டிசைன் பண்ண மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள். இந்த 3D பென்னு இது எல்லாமே அவங்க மிஷினில் செஞ்சதாக இருக்குதுங்க. பிரிண்டரில் மிஷினரிஸ் எல்லாமே டெமோக்காக வச்சுருக்காங்க. எல்லாமே டூல் வருங்க, அப்படியே ஆயில்குள்ளேயே டிப் பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாமே அவங்க மிஷினில் செஞ்ச டிசைன்ஸு. பயப்படாது. இத்தனை என் கையோட சைஸ் பார்த்துக்குங்க. மரம் 10mm வரைக்கும் போட்டுக்கலாம். அதில் 3 tons 5 tons வச்சுருக்காங்க. கம்ப்ளீட் நியூ மெத்தட். இந்த மாதிரி விஷயத்தை நான் அமெரிக்காவில் சொல்லியிருந்தா இந்த வெள்ளையில வெள்ள மாலையில வச்சு விழா கொண்டாடிப்பாங்க. நான் உனக்கு தர்றது இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். இது பார்த்தீங்கன்னா ரிஷப் எலக்ட்ரானிக்ஸ் 3D பிரிண்டர்ஸ் ஆமாங்க. இதில் பாருங்கள், இங்கே ஆன்லைனில் வர மாதிரி இந்த 3D பென்ஸு வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த ஃபோட்டோ வச்சுருக்காங்க. இருக்கான்னு தெரியல இவங்ககிட்ட. இது அவங்களோட அட்ரஸ்ஸு. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கங்க. இவங்க நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் 3D பிரிண்டர்ஸில் வச்சுருக்காங்க பிளாஸ்டிக்கில். பாருங்கள், இங்கே ஒரு டிசைன் பாருங்கள், செமையாக ஓடுது. இது பாம்பு மாதிரி பிரிண்ட் இருக்குது. பாம்பு இல்லை, அது ட்ராகன் மாதிரி. அலுமினியம் கூட பண்றாங்க. இல்ல அது வந்து இது உள்ளதுலேயே லோ காஸ்ட் சொல்லியிருக்காங்க. இருக்காது, சிங்கிள் கலர் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி சிங்கிள் கலர் வச்சு டிசைன் பண்ண மாதிரி இந்த இதெல்லாம் செய்கிறதுக்கு 4 hours ஆகலாமா ஒரு டைம் செய்கிறது. இது வந்து 4 கலர் வைக்கிற மாதிரி செட்டப்பு. இதில் பாருங்கள், டிசைன் நிறைய கலர் வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கே வச்சுருக்காங்க அப்படியே அந்த பொம்மை, அதெல்லாம் இதே சேர்ந்து ஆட்டுறது. இதில் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த 3D பென்னு சிங்கிள் ஒயர் உள்ளே மாட்டிட்டு பிளாஸ்டிக் ஒயர் அப்படியே குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தா நான் ட்ராயிங் பண்ணுவாங்க. அதுக்கான கிட்டே விற்கிறாங்க அவங்க. இதோட ப்ரைஸ் 2000 சொன்னாங்க. இது எல்லாமே அவங்க மிஷினில் செஞ்சதாக இருக்குதுங்க. பிரிண்டரில் எடுத்ததாக இருக்குது. இது தேவைப்படுறவங்க, இந்த பிரிண்டர்லாம் தேவைப்படுறவங்க, ப்ளஸ் இந்த பிளாஸ்டிக் ரோல்ஸ் எல்லாம் தேவைப்படுறவங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இது எஸ்என்டி இன்ஜினியர்ஸ்னு சொல்லிட்டுங்க. அவங்க மிஷினரிஸ் எல்லாமே டெமோக்காக வச்சுருக்காங்க. எல்லாமே இதெல்லாம் டெமோ மட்டும் தான், ஒர்க் பண்ணல அவங்க. ஏன்னா ஒர்க் பண்ண எத்தனை டூல்ஸ் வச்சு ஒர்க் பண்ண வேண்டியிருக்காங்க பாருங்கள். எல்லாமே சிஎன்சி மாதிரி டைப் வச்சுருக்காங்க. டூல் வருங்க, அப்படியே ஆயில்குள்ளேயே டிப் பண்ணி வச்சுருக்காங்க.
இப்போ இந்த மிஷினில் வந்து இந்த ஒயர் கட் பண்ணணும் சரியா? எனக்கு வந்து இது உள்ள இருந்து மட்டும்தான் இப்படி கட் பண்ணணும். இது பாருங்க ஒயர் கட்டுறாம என்ன வேலைன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இது வச்சுருக்காங்க ஒயர் கட்டுறதுக்கு. இது எல்லாமே அவங்க மிஷினில் செஞ்ச டிசைன்ஸு பேட்டர்ன் எல்லாமே. அதே ஓடும்போது ஓடிடும். கற்று போடுற மாதிரி இருக்கும் டோட்டலாகவே மாறும். இது அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கங்க. இது நியூ இந்தியா இன்ஜினியர்ஸ் இது எர்ணாகுளத்தில் இருந்து போட்டிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வெல்டிங் மிஷினு, சின்ன சின்ன காம்பேக்ட் வெல்டிங் மிஷின் வச்சுருக்காங்க பாருங்க. டிக் இருக்குது, எங்கள்கிட்ட டிக் வெல்டிங்கு, மிக் இருக்குது பாருங்கள். சின்ன காம்பேக்ட் இருக்குது. இத்தனோட என் கையோட சைஸ் பார்த்துக்குங்க, அவ்வளோதான் இருக்குது சைஸு. கையோட அகலத்தை வச்சு பார்த்துக்கோங்க. அழகாக ஷோல்டரில் மாட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். அது
அதுவும் பாருங்கள், அது இன்னும் காம்பேக்டாக இருக்குது, இதோட சின்னதாக இருக்கிறது. இதெல்லாம் நிறையா ஹேண்ட் டூல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கட்டிங் வீல், கிரைண்டிங் மிஷின், ட்ரில்லிங் மிஷின் வச்சுருக்காங்க. சின்ன சின்ன சைஸ்லேருந்து எல்லாமே மினிமம் 10 mm வரைக்கும் போட்டுக்கலாம். அதில் சின்ன சைஸ்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். கலர் தான் அடிக்குது, பட்டை கிளப்புது. அங்கே பாருங்கள், அந்த சின்ன வெல்டிங் மிஷினை எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறத அந்த வீடியோவை போட்டுருக்காங்க. இதுதான் இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸு. அந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கங்க தேவைப்படுறாங்க. ஜாக்கி பாருங்கள், 3 tons 5 tons வச்சுருக்காங்க. பார்த்தா இது சின்னதாக இருக்குது, ஆனால் 3 tons எப்படி கெப்பாசிட்டி இருக்குன்னு தெரியல. இதுவும் கையளவு தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு சின்னதாக இருக்குது. மினி ஜென்ரேட்டர்ஸு, இன்ஜின்ஸு, டீசல் இன்ஜின், பெட்ரோல் இன்ஜின்லாம் வச்சுருக்காங்க. செயின் பிளாக் பாருங்கள், 2 ton செயின் பிளாக், சார் 1 ton செயின் பிளாக் பாருங்கள். இத்தனோட இருக்குது, ஆனால் 1 ton கெப்பாசிட்டி போட்டுருக்காங்க. அதில் பரவாயில்ல, 1 ton வரைக்கும் தூக்கணும். ஓகே, தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போதுமா? கீழே இருக்க பெல் பட்டனை அமுக்குங்கன்றதை தவிர எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டானே.